ஹலோ ஆல் பிக் பாஸ் காமன் மேன் நிகழ்ச்சியோட 13வது எபிசோடு. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னன்னா காமன் மேன் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது, யார் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோர்ட்டு டாஸ்கோட பார்ட் 2 தான் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் டே வந்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வக்கீலாக வந்து சம்யுக்தா, அதுக்கப்புறம் முனிமா. ஸோ சம்யுக்தா முனிமா கேஸில் வந்து ஜட்ஜு ஆஷா வந்திருக்காங்க. என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டி போட தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு சம்யுக்தா வந்து வாதாடுறாங்க. ஆனால் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு போட்டி போட தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முனியம்மா வந்து வாதாடுறாங்க. ஸோ ஜட்ஜு ஆஷா தான். இந்த வழக்கில் வந்து சம்யுக்தா நல்லா வாதாடினாங்க. ஏன்னா பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாமே வந்து பண்ணுவோம், நீங்கள் வந்து இப்போது வில்லேஜ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, முனியம்மா கிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்கல்ல, ஆனால் நீங்கள் வந்து உள்ள விளையாடுறீங்களே, ஸோ இதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தானேன்னு சொல்லிட்டு சம்யுக்தா வந்து மடக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் மேலே பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சம்யுக்தா வந்து இந்த கேஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்க. சரி, அடுத்த கேஸ் யார் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரிஷ்மா வர்சஸ் சுகுமாரன். கரிஷ்மாவுக்கு வந்து என்ன தலைப்புனா, பிக் பாஸில் வந்து ஆண்கள் பிக் பாஸ் இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கரிஷ்மா வாதாடுறாங்க. சுகுமார் என்ன சொல்கிறாருன்னா, கேர்ள்ஸ் பிக் பாஸ் தான் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜட்ஜு மாயாவே போட்டாங்க. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுனதில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கிளாரிட்டி இல்லாமல் தான் வந்து பேசினாங்க. சுகுமார் வந்து ஒரே பாயிண்டில் தான் வந்து பேசிட்டே இருந்தாங்க. கேர்ள்ஸ் பிக் பாஸ் வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கலராக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டு ஜட்ஜஸே வந்து இந்த கேஸை வந்து மாற்றி விட்டுறலாம், இப்போது மாயாவை வந்து பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி ராஜுபாயை வந்து கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து வாதாட சொன்னாங்க. ஆரி வந்து ஜட்ஜாக இருக்காராம். ஸோ இவங்க வந்து பேசுனதில் எப்படி பேசுனாங்கன்னா, மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஃபிசிக்கல் டாஸ்க்னால் பாய்ஸ் தான் வந்து செம்ம ஹர்ஷாக பண்ணுவாங்க, என்னோட சீசன்லேயே வந்து தரையை உடச்சி பிடிச்சி இந்த மாதிரி நிறைய விளையாடிருக்காங்க, பிரதீப் தான் வந்து மாயா மீன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பாய்ஸோட பிக் பாஸ் தான் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ராஜு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசலை, ரொம்ப சாதாரணமாக பேசுனாங்க. இவ்வளோ ஆளுங்க இருக்கும்போது எதுக்கு வந்து இந்த காமன் மேனில் வந்து ஒரு கேர்ளை வந்து ஜட்ஜாக போட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் இருக்கிறதுனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து சுற்றி யார் பின்னாடி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, ஒரு பையன் கூட ஆடலையே, ஒரு பொண்ணு கூட தானே ஆடிட்டுருக்காங்க. இதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு மாயாவே வந்து மடக்கிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் பிக் பாஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாதாடணும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸே வந்து டெமோ காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் வந்து யாருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஷா வர்சஸ் ஜார்ஜ். இதில் மணிவண்ணனை வந்து ஜட்ஜஸாக போட்டிருக்காங்க. என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, பாஷா சொல்கிறாரு பிக் பாஸில் சுவாரஸ்யம் ஹீரோ தான், இல்லை வில்லனால தான் வந்து பிக் பாஸில் சுவாரஸ்யம்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. வில்லத்தனம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், இப்போ வந்து பாலா வில்லனாக இருந்ததுனால தான் வந்து ஆரிக்கு வந்து கப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பேசுகிறாங்க. ஆனால் பாஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, வில்லனாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரியும் ராஜுவும் சொல்கிறாங்க. ஸோ மணிவண்ணனும் வந்து நல்லா ஜட்ஜாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜார்ஜ் வந்து சூப்பராக வந்து பேசினால இந்த டாஸ்கில் வந்து ஜார்ஜ் ஜெயிச்சிட்டாங்க. சரி, அடுத்தது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சரண்யா வர்சஸ் ஆஷா. இதில் வந்து ஜட்ஜஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்க வெங்கடேஷ் போட்டிருக்காங்க. என்ன தலைப்புனா, இப்போ பிக் பாஸ்க்கு வந்து மேனிப்புலேஷன் இருந்தால் தான் வந்து அது ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு சரண்யா வாதாடுறாங்க. ஆனால் மேனிப்புலேஷன் வந்து டேலண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆஷா வந்து வாதாடுறாங்க. சரண்யா வந்து லாயர் ஆகிடுச்சு, அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க. சரண்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மாயா சீசனில் வந்து மாயாவும் பூர்ணிமாவும் வந்து இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணி தான் வந்து பிரதீப் வந்து வெளியே அனுப்புனாங்க, ரெட் கார்டு காமிச்சாங்க. ஸோ அது ஒரு மேனிப்புலேஷன் தானே, இதெல்லாம் வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சரண்யா சொல்கிறாங்க. ஸோ மேனிப்புலேஷன் பண்ணாமல் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரண்யா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஆஷாவும் வந்து வாதாடுறாங்க. இதில் வந்து சரண்யா நல்லா பேசுனதுனால அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் கூட சொன்னாங்க, ஓவியா ஜூலி. இதில் ஓவியா வந்து இன்னும் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஜூலியோட அந்த மேனிப்புலேஷனில் வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ ஹவுஸ்குள்ளே வந்து எல்லோரும் ஜூலியை நம்பினாங்க. அந்த ஒரு மேனிப்புலேஷனால தான் வந்து ஜூலிக்கு இவ்வளோ நாள் வர முடிஞ்சுது பிக் பாஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவை இழுத்து விடுறாங்க. ஆக மொத்தத்தில் சரண்யா ஜெயிச்சிட்டாங்க நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு.
சரி, அடுத்ததாக யாரெல்லாம், அதாவது இவங்க தான் கடைசி, டார்வின் வர்சஸ் திவ்யா. ஸோ டார்வின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸில் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு டார்வின் வந்து வாதாடுறாங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸில் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. டார்வின் வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாயாவை சாக்ஷியாக கூப்பிட்றாங்க, ராஜு வந்து சாஷியை கூப்பிட்றாங்க, மாயாவை கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, நீங்களும் பூர்ணிமாவும் ஃப்ரெண்டாக இருந்தீங்கல்ல பிக் பாஸில், இப்போது நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது ராஜு கிட்ட கூப்பிட்டுட்டு, ஒரு லவ் இருந்தது இல்லை அமீர் பாவனி, ஸோ அவங்க 2 பேரும் வந்து காதலிச்சாங்க இல்லையான்னு சொல்லும்போது ராஜுக்கு வந்து அப்பாடி எனக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சுடா நீ கேட்கும்போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமாம். இப்போ சந்தோஷமாக தான் இருக்காங்களான்னு கேட்கும்போது ராஜு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு லவ் உருவாயிருந்தது. அதே மாதிரி இப்போ எல்லா ரிலேஷனுமே வந்து பிக் பாஸில் இருக்கும்னு சொல்லிட்டு டார்வின் வந்து பேசி அவரே வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதோட வந்து இந்த கோர்ட் ஹவுஸ் வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் தான் வந்து ரியல். இப்போ வந்து பெஸ்ட்டு எல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் எலிமினேஷன் வேறு இருக்குது. இது ஜட்ஜஸே வந்து முடிவெடுத்துட்டாங்க. பெஸ்ட் லாயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவுக்கு கொடுக்குறாங்க, நல்லா பேசலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா சரண்யா கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒத்துக்கல. அது எப்படி, சரண்யா வந்து ஆல்ரெடி லாயர் தானே, அதனால் அவங்களுக்கு பயம் இல்லாமல் வந்து வாதாடினாங்க, அதனால தான் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. டான்ஸ் மேரத்தான் ரவுண்டில் வந்து ஆஷாவும் மணிவண்ணனும் ஆடினாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து யார் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது மணிவண்ணனுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஆஷா சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் இங்கே பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. சரி, இப்போ வந்து எலிமினேஷனுக்கு போகலாம். இப்போது 3 பேர் இருந்தாங்க இல்லையா, பேபி, சம்யுக்தா, அதுக்கப்புறம் வெங்கடேஷ். இவங்க 3 பேரில் யார் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் மிஸ் பேபி, வெங்கடேஷ்லாம். சரி, இப்போ நீங்கள் வந்து உள்ளே போகலாம். இப்போது எல்லாருமே வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போது 20 பேர் இருக்காங்க. இந்த 20 பேரில் வந்து 10 பேர் வந்து டைரெக்டாக ஃபினாலேக்கு போயிடுவாங்க. அதாவது இந்த காமன் மேனோட ஃபினாலேக்கு போயிடுவாங்க. இதிலேருந்து 10 பேர் வந்து ஹோல்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த ஹோல்டிங்கில் இருக்கிற 10 பேரை வச்சு தான் வந்து அடுத்த போட்டி வந்து நடக்க போகுது. சரி, இப்போ யாரெல்லாம் வந்து 10 பேர் டைரெக்டாக செலக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுடைய கண்ணெல்லாம் மூடி அவங்க கையில் வந்து ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. ஜட்ஜஸ் சொல்கிற டைமில் தான் வந்து அந்த கார்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து இந்த 10 பேரில் யாரெல்லாம் செலக்ட் ஆனு பார்த்தீங்கன்னா, நம்ம கரிஷ்மா, அரவிந்த், ஆஷா, ஷோபா, சுகுமாரன், ஜேசன், இந்த மாதிரி 10 பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இதில் முனியமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க ஜட்ஜஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய கார்டு வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் முனியமா வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க, க்ரீன் கார்டு இருந்தது. ஸோ நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முனியமாவுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்து ஹோலில் வச்சுட்டாங்க. இப்போ மற்ற 10 பேர்லாம் வந்து இப்போது வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து போட்டி வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 கண்டஸ்டன்ட் சொல்லிவிட்டு இப்போ 9 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. முனிமாக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எல்லோ கார்டு கொடுத்து ஹோலில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிச்சு மக்களே. இப்போ நாளையிலேருந்து அந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிற 10 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜட்ஜஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த 20 பேர் இருக்கீங்களா, இந்த 20 பேர்லேருந்து 5 பேர் மட்டும்தான் நாங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், டைரெக்டாக அனுப்ப போகிறோம். அது யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. எப்போ பிக் பாஸ் போகிறாங்களோ அப்போ தான் தெரியும்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நடந்து முடிஞ்ச போட்டியில் வந்து 5 பேர் தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அது கூட மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 3 பேர் தான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ வந்து 5 பேருன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ட்விஸ்ட்டு தானே. சரி, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ எனிவே, ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.